ஒரு உண்மையாகவே நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை பின்பற்றுகிற மக்களா இருந்தோம்னா, நீங்க உங்க வாழ்க்கையில யாரையுமே அற்பமா எண்ணாதீங்க. ஆண்டவர் யாரையுமே அற்பமா எண்ண நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து யாரையுமே அற்பமா எண்ண மாட்டார். ஏன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே அவருடைய பிள்ளைகள். அதனால யாரையுமே அற்பமா பார்க்கிறது, இழிவா பார்க்கிறது, ரொம்ப குறைச்சு பார்க்கிறது, மதிப்பிடுறது. உலக மக்கள் தான் ஜாதிய ரீதியாக சிலரை அற்பமா பார்ப்பாங்க. பணம் உள்ள ஐஸ்வர்யவான்கள் ஏழைகளை ரொம்ப அற்பமா பார்ப்பாங்க. அழகுள்ள சில மனிதர்கள் கொஞ்சம் கருப்பா இருக்கிறவங்களை ரொம்ப அற்பமா பார்ப்பாங்க. வெள்ளையர்கள் கூட பாத்தீங்கன்னா கருப்பர்களை ரொம்ப அற்பமா பார்த்து பெரிய புரட்சியெல்லாம் வெடிச்ச சங்கதிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த உலகத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை யாரையுமே நீங்க அற்பமா பார்க்காதீங்க. அதனாலதான் இப்படி ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்தெடுக்கிறார் அப்படின்னு பவுலடிக்க சொல்லிட்டு வரும்போது, உள்ளவைகளை 28 வசனத்துல உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் என்ன செய்கிறாரா? தெரிந்தெடுக்கிறாரா? தேவன் பயன்படுத்துகிற அந்த ஒரு சிந்தனை பாத்தீங்கன்னா, எதெல்லாம் அற்பமா இருக்குதோ, நம்ம இதெல்லாம் பயன்பட முடியுமா, இதையெல்லாம் போய் யாரும் பயன்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களைத்தான் தேவன் எடுத்து வல்லமையா என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். பீலையாமினுடைய மதிகேட்டை திருத்த பீலையாமை விட ஒரு பெரிய நபரை தேவன் தேர்ந்தெடுத்துட்டு வரல. சாதாரண ஒரு கழுதையை வைத்து அவனுடைய மதுகேட்டை தேவன் என்ன செஞ்சிட்டாரு? திருப்பிட்டார். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களாக அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு சவுலை கொண்டுதான் இஸ்ரவேல் மக்களுக்கும் தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். அதே மாதிரி இஸ்ரவேல் மக்களாலும் சவுலாலும் கூட அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை கொண்டுதான் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பையும் தேவன் கொடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க யாரையும் ரொம்ப இழிவாக அற்பமாக பார்க்கிற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்து நீக்கிக்கொள்ளணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை குறித்து ஒரு அற்புதமா ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. மத்தேயு புத்தகம் 18 அதிகாரம் 10 வசனம், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்ங்கிறார். இந்த சிறியரில் ஒருவனையும் என்ன செய்யக்கூடாது? யாரும் நம்ம ரொம்ப அற்பமாக தரைக்குறைவாக நினைக்கிறது கூடாது என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இதை குறித்து நான் ஒரு சின்ன கதையை நான் கேள்விப்பட்டேன். அந்த கதை உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனா அந்த கதையினுடைய சாரம் ரொம்ப உண்மையான சாரம். அந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த சத்தியம் ரொம்ப உண்மையானது. அதனால இங்க சொல்றேன். கோல்கட் கம்பெனி அதை ஆரம்பிச்ச காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப உலகமெங்கும் பரவணிச்சு, எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க ரொம்ப வீரியமாக. இதோட ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தீவிரமாக எல்லா இடங்களிலும் பரவும். அந்த மாதிரி கோல்கட் கம்பெனி ஆரம்பிச்ச அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக எல்லா நாடுகளும் அதை விரும்பி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்லா கொஞ்சம் இனிப்பு சுவையோடு கூட அது இருந்ததுனால குழந்தைகள் முதற்கொண்டு அந்த கோல்கேட் என்கிற அந்த ஒரு பர்பஸை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை எட்ட முடியவில்லை அந்த கோல்கேட் நிறுவனம். அப்ப அதனுடைய அந்த தலைவர் என்ன செஞ்சாருன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு அங்க இருக்கிற நல்ல படிப்பாளிகள், அனுபவசாலிகள், அனுபவம் பெற்றவர்கள், தொழில்நுட்பத்தை அறிந்தவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போறாரு. நம்ம கோல்கேட் பேஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளிலும் பயன்படுத்துறாங்க. பட்டி தொட்டி எங்கும் அது பரவி இருக்குது. ஆனாலும் நம்ம எதிர்பார்த்த லாபத்தை அதுல இருந்து ஈட்ட முடியவில்லையே, எதனால அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பல பல ஆலோசனைகள் சொல்றாங்க. அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், ஒரு விளம்பரத்தை இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய லெவல்ல ஒரு கோடி ஒரு லட்சங்களை செலவு பண்ணி விளம்பரங்களை பண்ணலாம், அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஆலோசனைகள் பெரிய அனுபவசாலிகள் பட்டம் பெற்றவர்கள் இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுலையுமே அந்த ஓனருக்கு ஒரு திருப்தி இல்லை அவங்க சொல்ற ஆலோசனை எல்லாம். அப்ப சுற்றி உட்கார்ந்தவங்களுக்கு டீ கொடுக்கும்படி டீ பாய் எல்லாருக்கும் டீயை பரிமாறிட்டு இருக்காரு. அந்த டீ கொடுக்கிற அந்த டீ பாய் என்ன செய்யறாரு? இவங்க பேசிக்கொண்டிருந்த காரியத்தை பாக்குறாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? கோல்கேட்ங்கிற அந்த பேஸ்ட் உலகமெங்கிலும் எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க. ஆனா எதிர்பார்த்த அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்களால கொண்டு போக முடியல. பெரிய லாபத்தை அவங்களால பார்க்க முடியல. ஏதோ இதுல பிழை இருக்கிறது. அந்த பிழை என்ன என்பதை டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. யாருக்குமே அந்த பிழை என்னன்னு சரியா கண்டுபிடிச்சு ஆலோசனை சொல்ல முடியல. அவங்களுக்குன்னு அவங்க திறமையில பல ஐடியாக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த தம்பி ஓனரை பார்த்து, டீ கொடுக்க வந்த தம்பி ஓனரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாராம், ஐயா நான் ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்ட்டு. உடனே சுத்தி இருந்த அந்த அனுபவசாலிகள் படிப்பாளிகள் எல்லாரும் பயங்கரமா கோட் ஷூட் போட்டுட்டு என்ன செய்ய சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் மிரட்டுறாங்க. ஹாய் சும்மா இருக்க மாட்டியா, வந்த வேலையை பார்த்துட்டு போக மாட்டியா, என்ன நீ இங்க பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. அப்ப அந்த ஓனர் சொன்னாரு, இல்ல தம்பி என்ன சொல்றாருன்னு கேட்போம் சொல்லுங்க அப்படின்னு. சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த டீ பாய் சொன்னாரு. என்ன அப்படின்னா,
பேஷனுடைய மவுத், அந்த வாயை கொஞ்சம் அகலப்படுத்துங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தார், ஒரு டிப்ஸ் கொடுத்தார். அவ்வளவுதான். இவ்வளோ பெரிய அறிவாளிகள், படிப்பாளிகள், அனுபவசாலிகள் சொல்லப்பட்ட எல்லா ஐடியாவுமே ஏற்கனவே அவங்க கடைபிடிச்சதான் மறுபடியும் அந்த ஐடியா சொல்லி ஒன்றும் பயன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஓனரு தம்பி சொன்ன அந்த ஒரு ஐடியா, சிம்பிளான ஐடியா, அந்த பேஸ்னுடைய மவுத்தை கொஞ்சம் பெருசு பண்ணுங்கன்னு சொன்னோன்னே சூப்பரான ஐடியான்னு அந்த டீபாயினுடைய ஆலோசனையை கேட்டு பரிந்துரை பண்ணி செயல்படுத்தியதால அவங்க எதிர்பார்த்த லாபத்தை கோல்கட் கம்பெனி பெற்றதாக வழக்கமாக ஒரு நாவலியாக செவிவழியாக கேட்கப்பட்ட செய்தி இது. அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனா நல்லா கவனிங்க, இந்த டீபாயை படிச்சவங்க பூரா அற்பமா நினைச்சாங்க. ஒரு நபர் அவர் சொல்றதுலயும் சில அர்த்தம் இருக்கலாம்னு எடுத்துக்கொண்ட போது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்த விஷயமா பாக்குறோம். என்ன விஷயம்னா, எல்லாரும் கோல்கட்டை வாங்கி யூஸ் பண்ணாங்க. ஆனா கோல்கட்டுடைய மவுத் சின்னதா இருக்கிறனால, நம்ம நாட்டுலாம் தெரியுமே, இத்துணூண்ட பிரிக்க என்னமோ புண்ணு மருந்து மாதிரி வச்சுட்டு போயிருவாங்க. அதனால கோல்கட் 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் அது இருந்திருக்குது. பெருசா லாபத்தை ஈட்ட முடியல. வாயை கொஞ்சம் பெருசு பண்ணோம்னா கோல்கட் அதிகமாக வந்து பிரஷ்ல விழுவும். அப்ப 2 மாசம் 3 மாசம் இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் 1 மாதம் 1.5 மாதத்துல முடியும் போது, உங்க வீட்டுல ஒரு வீட்டுல மட்டும் அப்படி 1.5 மாதத்துல முடியும் போது, உலகம் முழுவதும் முடியும் போது எவ்வளவு லாபத்தை கொடுக்கும் பாருங்க. அது ஒரு சின்ன ஐடியா தான். ஆனா ஒரு மிகப்பெரிய லாபத்தை, ஒரு மிகப்பெரிய ஐடியாவாக அன்னைக்கு தோணுச்சு. இப்படித்தான் ஆண்டவர் சில நேரத்துல ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா ஞானிகள் தங்கள் ஞானத்தினால் பெருமை பாராட்டுறதுனால இப்படிப்பட்ட விஷயங்களை தேவனும் நடப்பிக்கிறார் என்பதாக இந்த ஒரு சின்ன கதையின் வழியாகவும் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். அதனால அருமையானவர்களே, எந்த ஒருவரையும் நீங்க அற்பமாகவோ இழிவாகவோ தரக்குறைவாகவோ நம்ம வாழ்க்கையில் எண்ணக்கூடாது. எல்லாத்தையும் மதிப்பு. வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? உங்களை விட மற்றவர்களை ரொம்ப மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்குது. என்னை விட அவங்க நல்லவங்கப்பா, என்னை விட அவங்க நல்ல தேறினவங்கப்பா அப்படின்னு முதல்ல சொல்ல பழகுங்க. அது உங்க வாழ்க்கையும் உயர்த்தும், அவங்களுக்கும் ஒரு பூஸ்ட் அமைஞ்சு அவங்களுடைய அந்த குறைவுபட்டு இருக்கிற வாழ்க்கையும் தூக்கி நிப்பாட்டுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக இந்த செய்தி உங்க வாழ்க்கையில பிரயோஜனத்தை இருந்திருக்கும். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை தருவாராக. காட் பிளஸ் யூ.